ஹலோ ஸ்குவாட், நம்ம இன்றைக்கி வெளியே போகிறோம். ஒரு லாங் ட்ரைவ் போகலாங்க. எங்கே போகிறோன்னு சொல்லிவிட்டு மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா கைலாசகோணம் வாட்டர் ஃபால்ஸ், அந்த ஆந்திரா வாட்டர் ஃபால்ஸ் அங்கே போயிட்டுருக்கோம். அங்கே நிறையா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நம்ம அப்படியே அங்கே ஸ்டே பண்ணி கேப்சர் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இன்னும் கிலோமீட்ரு 94 கிலோமீட்டருங்க. 94 கிலோமீட்ரு 2 hours காமிக்குது. டைம் 5:47ங்க. இன்றைக்கி டேட் 2 May 2024. 3 மணிக்கு எழுந்திரிச்சேன். 4 மணிக்கே கிளம்ப வேண்டியது. அப்படியே டிலே ஆகிடுச்சு. பேக்கிங் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்ச பொருள் மறுபடியும் ரிட்டன் கரெக்டாக கொண்டு வரணும்ல, அதனால் அதெல்லாமே கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கேங்க. இது நான் போகிறது 3வது டைமு. இந்த கேமரா ஃபஸ்ட்டாக நான் வாங்கினதே கேமரா மட்டும்தான். மொபைலில் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பைக் வாங்கலாமா கேமரா வாங்கலாமா அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பைக் எடுத்தேன். நெக்ஸ்ட்டு கேமரா மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேமரா தவிர வேறு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் வாங்கினது தாங்க அசசரிஸு. இருங்க, ஹைவே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். குறுக்க ஒரு கௌசிக் போயிட்டுருக்குதுங்க. ஐயோ, கொஞ்ச நேரம் கீழே இறங்க தான் பாருங்க. பெட்ரோல் காலையிலேருந்து அடிக்கவே இல்லை. 5 பங்கில் கேட்டு பார்த்தா 5 பங்கிலையும் இல்லைன்ட்டாங்க. அடுத்து 6வது பங்கில் ஒரு பங்கில் போய்ட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ எவ்வளோ தூரம் போயிருக்கேன்னா இன்னும் 70 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. இன்னும் 1.5 மணி நேரம் காமிக்குது. நம்ம டக்குன்னு போயிடலாம். இவ்வளோ நேரம் நம்ம 40ல் தான் வந்துட்டுருந்தோம். அப்புறம் இட்லி 4 சாப்பிட்டோம். ஊத்துக்கோட்டை பக்கமாக வந்தாச்சுங்க. இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, இப்போ தண்ணியே இல்லை. நம்ம பார்க்க போகிற கைலாசகோணம் வாட்டர் ஃபால்ஸில் வாட்ரு எவ்வளோ இருக்குன்னே தெரியலங்க. அப்போது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போனப்பயே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ தண்ணி இருக்கும், ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்கான்னு தெரியல. நம்ம இந்த வாட்டர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு நம்ம ஏலகிரி போவோங்க. ஃபஸ்ட்டே அதுக்கு தான் போக வேண்டியது. வேறு சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணோமா, அதனால் நம்ம பழக்கப்பட்ட இடத்துக்கே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு. இங்கே இதிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது போலங்க பார்டர். ஆமாம், ஸ்டேட் பார்டர். பேத்திக்கிறேன். அதோட உணவு அதுவே எடுத்துக்கிட்டு போகுது. ஆல்மோஸ்ட் நெருங்கியாச்சுங்க. எந்த மலை? அந்த மலையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆரே வாட்டர் ஃபால்ஸ் அந்த மலை. வெயிட்டு வேறு முன்னாடி காக்கில் வெயிட்டு மாதிரி முன்னாடி இப்போ இழுத்துக்கிட்டு போகுது. நானும் சும்மா அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுவும் கீழே டவுன் ஆகிட்டே போயிட்டே இருக்குங்க. டிராஃபிக்கில் அந்த ஒரு மிரர் வச்சுட்டு ஓட்டவே முடியல. ஆட்டோமொபைல் ஸ்டோர் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா ரைட் சைடு மிரர் வாங்கிடலாங்க. ஸ்கோர் நம்ம ஒரு 1/2 hour முன்னாடியே ரீச் ஆகியாச்சு. இன்னும் வாட்டர் ஃபால்ஸ் இன்னும் 5 kilometers தாங்க இருக்குது. இங்கே கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். நம்ம இங்கே 8:40க்கு ரீச் ஆகிட்டோம். 1/2 hour இதே இடத்துல தான் நின்றுட்டுருக்கேன். இப்போ கிளம்பலாங்க. என்னாச்சுன்னா காலையில் நேரமாக எழுந்திரிச்சிட்டேன். 3 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன்னா அதனால் இங்கே ஓட்டிக்கிட்டே இருக்கும். தூக்கம் வந்துச்சு, அதான் நிறுத்தி ஒரு 1/2 hour அப்படியே லைட்டாக தான் தூங்கிட்டேன். அப்படியே இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கிட்டு 5 kilometers தானே அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. வாட்டர் ஃபால்ஸ் அங்கே இருக்கும்னு நினைக்கிறாங்க. இந்த வளைவாக தான் இருக்கும். எஸ், இது தான். ஆனால் இப்போ ஸ்டே பண்ணணுன்னா நைட்டு எங்கே வேணாலும் நான் ஸ்டே பண்ணிப்பேன். ஆனால் சப்போஸ் நீங்கள் யாராச்சும் வரீங்க அப்படின்னா இங்கே ஸ்டே பண்ணதை காமிக்கிறோம்ல, அதனால் இன்றைக்கி ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு இப்போ இங்கே இப்படி
எப்படியும் இங்கே வந்து ஒரு 1000 ரூபா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த போகிற வழியில் அந்த மரத்துக்கு அந்தாண்ட வந்துட்டு ஸ்டே பண்ணுற ரெசார்ட் இருக்கும். எல்லோரும் அங்கே தான் போயிட்டு வராங்க போலாங்க. இதுதான் அந்த ரெசார்ட்டுங்க. ஆனால் இங்கே பார்க்குறது தாங்க நல்லா காஞ்சி போன மாதிரி இருக்குது. ஆனால் அந்த சைடு நிறையா பாம்புங்க இருக்குது. அன்றைக்கி 7 மணிக்கு வீட்டுக்கு போகும்போதே இங்கே ஒரு 2 பாம்பு செத்து கிடந்துச்சு. அதில் ஒன்று வந்து பச்சை பாம்பு. அண்ணா இது என்னண்ணா கேட்டு போடுறாங்களாண்ணா? கேட்டு போடுறாங்களா? ஆனால் முன்ன வந்தப்போ இதெல்லாம் இல்லவே இல்லை, இப்போ தான் இருக்குது. ஹிந்தி தான் தெரியுமா? थोड़ा तमिल கூட தெரியாது? नहीं हाँ क्या अभी 1 महीना जस्ट मेकिंग है அதெல்லாம்? यू हाँ फॉरेस्ट का होटल बना. होटल होटला रिसॉर्टा? रेस्टोरेंट இல்லை होटला रिसॉर्टा? रिसॉर्ट मेकिंग है. ओके ओके சரி ஓகே பாய். இதுதாங்க அந்த கைலாசகோனாவோட வாட்டர் ஃபால்ஸ். அங்கே இருக்கிற தண்ணி தான் இங்கே வருது. இப்போது ஆல்மோஸ்ட் வந்து வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்தாச்சுங்க. கேமரா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு மொபைல் மூலமாகவே எல்லாமே ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். வாட்ரு 6 மந்த்துக்கு முன்னாடி விட இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் வருது. ஆந்திராவில் இங்கே இருக்க மேக்ஸிமம் வாட்டர் ஃபால்ஸ் 365 நாளுமே தண்ணி வந்துட்டு தாங்க இருக்கும். இது வரைக்கும் பார்த்ததில் இந்த கைலாசகோனா வாட்டர் ஃபால்ஸ் மட்டும்தான் ரொம்ப ஹைட்டில் இருந்து ஊற்றுது. இந்த வீடியோ கிளிப்பை மட்டும் மொபைல்லேருந்து ஷூட் பண்ணதுங்க. கேமராவில் வந்து ஜூம் பண்ண முடியல, மொபைலில் ஜூம் பண்ணி எடுத்திருந்தேன். ரொம்ப ஹைட்டில் இருந்து தான் ஊற்றுது. வாட்ரு நம்பி அங்கேருந்து இந்த வழியில் தாங்க வரும். இப்போது வாட்ரு கொஞ்சம் கம்மியாகிறதுனால இங்கே தண்ணி ஒன்றும் அவ்வளோ தெரியல, கம்மியாக தான் இருக்குது. இங்கே 1 ஹவருக்கு எப்படியும் 50லேருந்து 100 பேர் வரைக்கும் வருவாங்க. இப்போது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இப்போது வந்து ஜீவசமாதிக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸ்கோர் நம்ம வந்து இப்போ கிளம்பியாச்சு. இவ்வளோ நேரம் இங்கே தாங்க இருந்தேன். வெயில் ரொம்ப அதிகம், அதனால தான் நான் வந்து இங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன் ஒரு 3 ஹவர்ஸ். டைம் வந்து 3 o'clock ஆகுது. இப்போது இந்த இடத்த விட்டு கிளம்புறேங்க. நான் போய்ட்டுறேன். போட்டேண்ணா, ஒரு 6 மாதம் கழிச்சு வரேன். போட்டேண்ணா. சரிண்ணா. இங்கே இருக்கிறது தாங்க ஜீவசமாதி. மனுஷன் நல்ல மனுஷங்க. அவர் தான் வந்து நான் இங்கே வெளியே உட்காந்துட்ருந்தேன். அவர் தான் உள்ளே கூப்பிட்டு வந்து 3 hours உட்கார வச்சார். கொஞ்சம் சாப்பாடும் கொடுத்தாருங்க. எடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். 40 நிமிஷம் பக்கமாக வந்துடுச்சு வீடியோ. ஃபுல்லுமே எடிட்டிங் பண்ணி இப்போது ஜஸ்ட்டு 8 minutesல கொண்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து கைலாசகோனாவோட லாஸ்ட்டு வீடியோ கிளிப்பாக. அதனால் வந்து இந்த வீடியோ கிளிப்பு வந்து எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அதோட மெர்ஜ் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போது என்ன பிளான்னா மூலக்குனா வாட்டர் ஃபால்ஸ் போகிறதாங்க பிளானு. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு டே எபிசோடில் தான் தெரியும். ஸ்கோட் இதுதான் என்ட்ரன்ஸில் வந்து பைக்குக்கு 10 ரூபா, ஒரு ஆளுக்கு 10 ரூபாங்க. இங்கே தான் கார் பார்க்கிங்கும் பைக்கெலாம் விட்டுப்பாங்க. 1 ஹவருக்கு எப்படியும் ஜஸ்ட்டு ஒரு 50 பேர் 100 பேர் வருவாங்க. நான் நேற்று வரும்போதே எப்படி தான் நினச்சேன், வெயிலில் போய் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே வந்து ஸ்டே பண்ணியாச்சு. 11:30க்கே வீடியோ எல்லாத்தையும் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடிட்டிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். 3 hours பக்கமாக ஆகி போயிடுச்சுங்க எடிட்டிங் பண்ணுறது. அந்த 40 நிமிஷத்தை 8 நிமிஷமாக ஆக்குறது பெரிய கஷ்டமாக ஆயிடுச்சு.